அடேங்கப்பா! என்னடா இது! நம்ம சென்னை அணி இந்த மாரி சம்பவம் பண்ணிட்டு வர்றாங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சென்னை வார்சஸ் டெல்லி, டெல்லி வார்சஸ் சென்னை. இந்த 2 பேட்டில்ல யார் தான் வின் பண்ணா அப்படின்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சென்னை வர்சஸ் டெல்லி அந்த மேட்ச்சில் சென்னை வின் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் டெல்லி வர்சஸ் சென்னை பிரசகோட்லாவில் நேற்று நடந்தது. அதில் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டெல்லி அணி ஸ்டார்டிங்லேயே பதும் சங்கா, கேஎல் ராகுல் எல்லாருமே அவுட் ஆக, நிதிஷ் ராணாவும் பின்னாடியே அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். ஸோ இதன் மூலிமா டாப் ஆர்டர் ஃபுல்லாமே அவுட் ஆனதுனால டெல்லி அணி பிக் ஸ்கோர் வருமான்னு எதிர்பார்த்து காத்திருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கேப்டன் ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா அவருமே சொற்ப ரன்னில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்புறது வேறு மாதிரி போயிடுச்சு. என்னடா தனது சொந்த ஊரான டெல்லி பிரசாகோட ஸ்டேடியத்திலேயே இந்த மாதிரி அவுட் ஆகி ஷாக் கொடுக்குறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி ஃபேன்ஸ் கேட்டுட்டு வந்தாங்க. ஸோ அதன் மூலிமா அவங்க அடித்த ரன்னு வெறும் 155 ரன்னு தான் 20 ஓவர் கிடச்சிருந்தாங்க, 7 விக்கெட் இழப்புக்கு. அதில் சமீர் ரிஸ்வி மட்டும் 24 பாலுக்கு 40 ரன் அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நூர் அகமது வழக்கம் போல் அவரோட பால் திணறது தான் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ 3 ஓவருக்கு 22 ரன்னு கொடுத்து 2 விக்கெட்டை கழட்டிட்டாப்புல. ஸோ இதன் மூலிமா என்ன, சிஎஸ்கே நீடட் 156 ரன்ஸ் டு வின் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த மட்டும் சஞ்சு சாம்சன் தரமான அடி பண்ணதுனால 5 ஓவருக்கு 50 ரன் அடிச்சிட்டாங்க. அதாவது பவர் பிளே இஸ் டூ குட். அதனாலேயே என்னன்னு தெரில, சிஎஸ்கே கேமுக்குள்ளே வந்துட்டாங்க. டெல்லியோட ஹோப் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். ஸோ 150 ரன்ஸ் 15 ஓவர்ஸ் 16 ஓவர்ஸில் டார்கெட்டை நோக்கி போயிடுவாங்கன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் சஞ்சு வேறு லெவலில் அப்படி ஆடி என்ன ஆயிடுச்சுன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் 17.3 ஓவர்லேயே 150 ரன்ஸ் அடித்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது 8 விக்கெட் வித்தியாசத்தில். அங்கே பாருங்கள், சஞ்சு சாம்சன் அழகாக ஒரு 50 போட்டாப்புல. அதை 50 அப்படியே ஒரு வின்னிங் நாக்காக கொண்டு போகணும், நம்ம தான் அதை பொறுப்பெடுத்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி 52 பாலுக்கு 87 ரன் அடித்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் கூட கார்த்திக் சர்மா நல்லா பார்ட்னர்ஷிப். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸை வின்னிங்கை பொறுத்த மட்டும் இது நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. அதாவது போன தடவை என்னென்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸு 2க்கு 2 டைமு பேட்டிலில் வின் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ டெல்லியை 2க்கு 2 பேட்டிலில் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹோம் ஸ்டேடியத்துலேயும் போட்டாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேடியத்துலேயும் போட்டாங்க. அதேமாரி தான் டெல்லியும் போட்டிருக்கிறாங்க. என்னமோ ஒரு தரமான சம்பவம். ஸோ இதன் மூலிமா என்னென்னா, சிஎஸ்கே வின் பை 8 விக்கெட்ஸ். ஸோ 20 ஓவருக்கு 155 ரன் அடிச்சிருந்தாங்க டெல்லி, 7 விக்கெட் இழப்புக்கு. அதை திருப்பி 17.3 ஓவர்லேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 159 ரன்ஸ் டு 2 விக்கெட் இழப்புக்கு அடிச்சிட்டாங்க. ஸோ 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணதால் இந்த வெற்றிக்கு முழு காரணம்னா யாருன்னா, ஓப்பனர் இன்னைக்கு சஞ்சு சாம்சன். அதாவது சஞ்சு டேட்டா அடிக்கலைன்னா ஜெயிக்கிறாங்க, பட் அடித்தா வேறு லெவலில் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதன் மூலிமா என்ன சொல்ல வரனா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆன் தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தான் ஆகணும். என்ன ஒரு பேட்டிங்கு! பட்டு இதில் கார்த்திக் சர்மா இவரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா கார்த்திக் சர்மா லாஸ்ட்டு மேட்ச்லேருந்து தன்னோட கேமை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். லாஸ்ட் டைம் மும்பை இந்தியன்ஸுக்கு எகேன்ஸ்டாக 40 பாலுக்கு 54 ரன் அடித்து வின்னிங் நாக் அவுட்னு ஆடினாப்புல. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி சஞ்சுவோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 31 பாலுக்கு 41 ரன் அடிச்சிருக்காரு. அதுலேயும் வின்னிங் நாக் ஆடிக்காரு. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, 2 மேட்சாகவே வின்னிங் நாக் ஆடி டீம் வின் பண்ண வச்சுருக்காரு. அதுலேயும் நாட் அவுட்டில் வெளியே போயிருக்காரு. அதுதான் இங்கே ரொம்ப பேசப்படுது. ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷனில் 14.5 கோடிக்கு வரை எடுத்து எந்த ரோல் ஆட வைக்கிறது பார்த்தா மிடில் ஆர்டர் செம்மையாக ஆடுறப்ப. ஸோ இதன் மூலிமா சென்னை அணி பார்த்திங்கன்னா இப்போ 6th பிளேஸுக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ சென்னை அணி இப்போதைக்கு 10 மேட்ச் ஆடி 5 மேட்ச் வின் பண்ணி 5 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. 10 பாயிண்டில் இருக்கிறாங்க.
ப்ளஸ் 0.15 ரன் ரேட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலிமா இன்னொன்று 4 மேட்ச் இருக்குது. 4 மேட்சஸ்க்கு 3 வின் பண்ணவே போது அழகாக கேம்குள்ளே வந்து செமிஃபைனல் ஸ்பாட்டை டச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம்பவம் பண்ணுவாங்க. அதாவது தோனி இல்லாமையே இந்த மாதிரி சம்பவம் பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் தோனி உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சென்னை பேண்டர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஹோப் சென்னை வந்து செமிஃபைனல் ஸ்பாட்டை டச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ப்ரே பண்ணிகிட்ருப்பாங்க. சென்னையை பொறுத்த மட்டும் டிசியை துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். சென்னை அமோக வெற்றி, சிஎஸ்கே வின் பை 8 விக்கெட்ஸ். அதாவது சென்னை இந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு யாரில் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.